இன்னைக்கு உங்ககிட்ட இந்த மனிதர்கள் உலகிற்கு மனித சமுதாயத்தில் கொண்டு வர முயன்ற சோஷியலிசம் இருக்குல்ல, அதற்கும் கம்யூனிசம் சொல்கிறாங்க சில பேர், அதற்கும் தெய்வீக சக்தி ஒன்று இந்த உலகத்தில் கொண்டு வர விரும்பும் கம்யூனிசம் சோஷியலிசத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. அது சொல்கிறதுக்கு முன்னால், அந்த டாப்பிக்கை பேசுகிறதுக்கு முன்னால், நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருப்பீங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன வீடியோவே போடலை ரொம்ப நாளாக இவர் அப்படின்ட்டு, உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்ட்டு. இதை நம்ம நியூஸ் ஃபீடு, அதாவது புதுசாக நியூஸ் மீடியாவில் சொல்லுவாங்கள்ல, சுட செய்திகள், அந்த மாதிரி உண்மை வரலையே அப்படின்ட்டு ஒவ்வொரு வாரமும் எதிர்பார்க்கிறது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது பேரன்பு நிலையில் வாழ்வதற்கு இடையூறுகள் என்னென்னலாம் வருகின்றனவோ, துன்பங்கள் வருகின்றனவோ, மனத்தளர்ச்சிகள் வருகின்றனவோ, அப்பெல்லாம் இடிஞ்சு போய் உட்காராம என்னுடைய பழைய காணொளிகளை பார்த்து, நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, எப்படி போய் பார்க்குறதுன்னு தெரியும் உங்களுக்கு. போய் பார்த்து நான் சொல்வதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முயலும் பொழுது என்ன தொடர்பு, என்னென்ன இடையூறுகள் வருகின்றன என்று கண்டுபிடித்து அதற்கு என்ன வழிமுறைகள், அதை தவிர்ப்பது எப்படி என்று சொல்லியிருக்கிறேன்னு பார்த்து அதன்படி வாழுங்கள். அந்த மாற்றம்தான் மிக முக்கியமாக ஒழிய புதுசாக நியூஸ் ஃபீடு மாதிரி, நியூஸ் படிக்கிற மாதிரி புதுசாக வீடியோ பார்க்கறதுனால ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு நான் சொல்ல முக்கியமானது, இதை ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். இந்த உலகத்தின் அவதாரம் நான். அவதாரம்னா என்ன அப்படின்னு சொல்லி, ஏன் அப்படின்னு நான் ஒரு அவதாரம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் என்ன உலகத்தில் கொண்டு வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். பார்த்துட்டு சில நண்பர் கேட்டிருக்காரு ஒருத்தர், கிரியேஷன் எப்படி உண்டாக்கப்பட்டது, உலகம் என்றால் என்ன அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்காரு. அறியாமையை நீக்குவது அப்படின்லாம். புதுசாக அவர் என்னுடைய சப்ஸ்கிரைபர், அதனால் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அதற்கான பிளேலிஸ்ட் இருக்கு. இல்லற வாழ்க்கையில் இருக்கும் அறியாமைகளை என்னென்ன, அறியாமை நீக்கம் என்றால் என்ன, மற்றவர்கள் சொல்லும் வழிக்கும் தியான முறைகளுக்கும் நான் சொல்வதற்கும் வழி என்ன, மற்றவங்கெல்லாம் உட்கார்ந்து தியானம் சொல்லி கடவுள் இதுதான் கண்டுபிடிச்சி அதன்படி வாழ்கிறது அப்படிம்பாங்க. பலவிதமான தியான முறைகள் இருக்குது, இருட்டு தியான முறை கூட இருக்குது. அதை பற்றி கூட பேசியிருக்கிறேன். நான் சொல்வது, நீங்கள் ஆல்ரெடி இறைவனின் அவதாரம். ஆனால் அது புரியாமல் பலவிதமான அறியாமைகள் இருப்பதனால், இந்த அறியாமைகள் உங்கள் மேல் சுமத்தப்பட்டதனால், நீங்கள் பிறந்தவர்கள் சுமத்தப்பட்டதனால் திக்கு முக்காடி திண்டாடி துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த அறியாமைகளை நீக்குவது எப்படி, இல்லற வாழ்க்கையில் இருக்கும் அறியாமைகள் என்னென்ன, இறை உலக அறியாமைகள் என்னென்ன அப்படின்லாம் சொல்லி பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அது எல்லாத்தையும் போய் பிளேலிஸ்ட் இருக்கு, பாருங்கள். அது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்கள், சொல்கிறேன்னு சொல்கிறேன். சரி, இப்போ இன்னைக்கு தலைப்புக்கு வருவோம். சரிப்பா,
இந்த கம்யூனிசம், சோஷியலிசம் அப்படின்னா அனைவரும் சமம், உலகத்தில் இருக்கும் அனைவரும் சமம், அந்த ஒரு வாழ்க்கையில் வாழ்வதுதான் உண்மையான சோஷியலிசம். இதை கொண்டு வருவதற்கு ரஷ்யன், அந்த காலத்தில் ரஷ்யாவில் யூஎஸ்எஸ்ஆர்லாம் வர்றதுக்கு முன்னால் கொண்டு வந்தவர் லெனின் அப்படிங்கிறவர். அவர் கொண்டு வந்து ட்ரை பண்ணார், நடக்கலை. ஏன் நடக்கலை? அதுக்கு பிறகு அது ஒரு டிக்டேட்டர்ஷிப், அதாவது ஒரு மனிதன், தனி மனிதன் எவ்வளவுதான் அந்த காரியம், நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை செய்யும் பொழுது, இது எந்த உலகத்தில் இருக்கிற ஹியூமனிட்டி, மனிதர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களை மாற்ற முயலும் பொழுது அவ்வளவு எளிதாக நடக்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மனிதனுக்கும் மனிதர்களுடைய அறியாமைகளை நீக்கும் சக்தி கிடையாது. அதனால லெனினிசம் ஃப்ளரிஷ் ஆச்சாலும் கொஞ்ச நாளுக்கு நல்லபடியாக வந்தாலும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் சைனாவிலையும் மாசேதுங் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கரெக்டானு தெரியாது எனக்கு ஒரு பேர். அவர் ஒரு புரட்சி, அனைவரும் சமம். ஏன்னா அந்த சமயத்தில் சைனா அந்த சமயத்தில் இருந்த இந்தியாவை விட மோசமாக இருந்தது. வெறும் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரி அது, அப்படி இருந்தது. ரொம்ப அறியாமையில் இருந்தார்கள், படிக்காதவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, எக்கச்சக்கமான பேர். அங்கே கம்யூனிசம் கொண்டு வரணும், எல்லாரும் சமம், எல்லாருடைய அனைவரும் சமம், அவர்கள் எல்லாருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும், ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு கொண்டு வரணும் முயற்சி பண்ணார். அதுவும் நடக்கலை. இப்போ மறுபடியும் அவர் ஃபாலோவர்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கு சைனாவில். இன்னைக்கு சைனா இந்தியாவை விட பலவிதமான வழிகளில் முன்னேறி இருக்கு. உலகமே வியக்கும் ஒரு நிலையில் இருக்கிறது. என்னை தவிர உலகத்தில் ஆள்வதற்கு வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்ற யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கே சவால் விட்டு, அவர்களை விட விஞ்ஞானத்திலும் சரி, எல்லா துறையிலும் சரி, டெக்னாலஜியிலும் சரி முன்னேறி, அவர்களே பயப்பட்டு எவ்வளவுக்கு அளவு சேங்ஷன், இப்போ லேட்டஸ்டாக ஒரு சேங்ஷன் தெரியுமா, எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இருக்குல்ல, இதை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சைனாவில் சீப்பாக. அதுக்கு இந்தியாவை யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு, யூஎஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் உடனே மிஸ்டர் பைடன், ஜோ பைடன் அவர்கள், தானாதிக்கத்தின் உண்மையான டிக்டேட்டர் யார் அப்படின்னாக்கா இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் தான். உடனே சாங்ஷன், டாரிஃப்ஸ், அதாவது சுங்கவரி போட்டு 100% நினைக்கிறேன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வர்றது, யுனைடெட் ஸ்டேட்ஸ்குள்ளே கொண்டு வர்றதுக்கு சொல்லி கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளை உள்ளே வரவிடாமல் ஒரு லா கொண்டு வந்திருக்கிறார். லாவில் கிடையாது, ஒரு திட்டம் வகுத்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஜோ பைடன் அவர்கள். டெமோக்ரஸி தலைவர். ரொம்ப, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் ரொம்பவும் தலை சிறந்த டெமோக்ரஸியாக கருதப்படுகிறது. யாரால்? அவர்களால், யுனைடெட் ஸ்டேட்ஸ்னால. இந்தியாவில் சுதந்திரம் அடைந்த பிறகு மகாத்மா காந்தி அவர்கள் அனைவரும், அதுக்கு முன்னால் இருந்தே அனைவரும் சமம், இந்த முஸ்லிம்கள் இந்துக்கள் அப்படின்லாம் வேறுபடுத்தி பார்க்காதீர்கள், அனைவரும் தெய்வ குழந்தைகள்னு சொல்லி அவருக்கு தெரிந்த முறையில் ஒரு அனைவரும் சமம், சோஷியலிசம் அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தை கூட சொல்லாமல் அனைவரும் சமம்
எந்தவித வேறுபாடும் இல்லாமல் அப்படின்னு கொண்டு வர ட்ரை பண்ணார். அவரை தீர்த்து கட்டிட்டாங்க, ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. யார்? ஆர்எஸ்எஸ். இன்றைக்கு மோடி அவருக்கு பக்கபலமாக இருக்கும் ஆர்மி எது தெரியுமா? ஆர்எஸ்எஸ். அது அந்த சமயத்தில் வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படின்னாங்க. அதாவது நாங்கள் லெனினிசமும் இல்லை, அந்த இதில் இருந்த மாசேத்துங் அந்த கம்யூனிசமும் இல்லை, சைனாவில் இருந்ததும் இல்லை. நாங்கள் டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. அப்பொழுது மகாத்மா காந்தி இறந்துட்டார். இது கொண்டு வந்து நடைமுறையில் கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு, அந்த மாதிரி நண்பர்கள் அந்த மாதிரி மனிதர்கள். அதுவும் நடக்கலை. இப்போ என்ன சமத்துவம் நடக்குது இருக்கு இந்தியாவில். பிச்சை எடுத்துட்டு இருக்கவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க. அதே சமயத்தில் பில்லியனர்ஸும் இருக்கிறாங்க. எக்கச்சக்கமான பில்லியனர்ஸ்லாம் வர்றாங்க இந்தியாவில். சமத்துவம் சரி, அதை விடு. அமெரிக்காவில் எல்லாம் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது கருப்பர்கள், பிளாக் பீப்புள் வர்சஸ் இந்த ஒயிட் பீப்புள். இவர்கள் இருவரையும் இணைப்பது, ஒற்றுமை வேண்டும், இருவரும் சமம் அப்படின்னு ஐ ஹாவ் எ ட்ரீம் அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸ் ஸ்பீச் கொடுத்த மார்ட்டின் லூதர் கிங். ரொம்ப ஃபேமஸ் பர்சன். he was shot dead. கொலை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்காவில். அங்கே தான் மகாத்மா காந்தி முதல்ல படிக்கும்போது பாரத் லா படிக்கும்போது அங்கே இருந்தவர் கொஞ்ச நாள் இருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னால், இந்தியாவில் வந்து இந்த இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு, சுதந்திர இயக்கம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சவுத் ஆப்பிரிக்காவில் தான் இருந்தார் மகாத்மா காந்தி அவர்கள். அங்கே பிளாக் வர்சஸ் ஒயிட் பீப்புள் ஸ்லேவ் மாதிரி நடத்தினாங்க. பிளாக் பீப்புளை, ஒயிட் பீப்புள் அங்கே கொண்டு வந்து நெல்சன் மண்டேலா. அவரும் விரைவில் ரொம்ப நாள் சிறையில் போட்டாங்க. வந்து கொஞ்ச நாள் அந்த ஒரு மாதிரி ஒரு டெமோக்ரஸி கொண்டு வந்தார் சவுத் ஆப்பிரிக்காவில். ஒயிட் பீப்புளுக்கும் பிளாக் பீப்புளுக்கும் ஓட்டிங் இதெல்லாம் அவர் தான் கொண்டு வந்தார் நினைக்கிறேன். அவரும் இறந்துட்டார். ரொம்ப நாள் அவர் உயிரோடு இல்லை. அதனால் அங்கேயும் சமத்துவம் ஒர்க் அவுட் ஆகவில்லை. இப்போ சைனாவும் ரஷ்யாவும் என்னதான் பண்ணாலும் அவங்களெல்லாம் அடித்து நொறுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது. எதுனாலும் சரி, அவங்கெல்லாம் என்னை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் அடுத்தவங்களுக்கு டிக்டேட் பண்ண முடியாது. நான் சொல்லுவது தான் உலகம் முழுதும் கேட்கணும் அப்படின்னு தலைதூக்கி நிற்கின்ற டெமோக்ரஸி, தலைதூக்கி நிற்கின்ற அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் வந்து சமத்துவம் வேணும்னு சொல்கிறாங்களோ, இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அவங்க எல்லாத்தையும் அடித்து நொறுக்குங்க அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியது ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த அந்த யூதர்கள் இருக்காங்கல்ல, ஜூஸ் பீப்புள். இவர்கள் தான் அவங்களுடைய ஓல்டு டெஸ்டமெண்ட்ல என்ன இருக்குன்னா, இவர்கள் தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள், அவர்கள் தான் தலை நீக்கி நிற்க வேண்டும் அப்படின்னு அதுக்காக என்ன வேணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணலன்னா உடனே ஆன்டிசெமிட்டிசம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு போய் ஒரு பெரிய குற்றத்தை உண்டாக்கி அடிதடியில் இறங்கிடுவாங்க அமெரிக்காக்காரங்க. இதுதான் இன்றைய நிலை. இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சோசியலிசம் பற்றி உங்களுக்கு தெரியும். சோசியலிசம் கிடையாது, எந்த இசமும் கிடையாது. அது வந்து என்ன இசம் அப்படின்னா கன்சர்வேட்டிவிசம். மதத்தை வைத்து ஆள முயன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி கவர்மெண்ட்டினுடைய சமத்துவம். அங்கே வந்து முஸ்லீம்களும்
இந்துக்களும் சமம் இல்லை, முஸ்லீம்கள் இன்வேடர்ஸ். அவர் ஸ்பீச்சிலே சொல்லியிருக்கிறார், அந்த லேட்டஸ்ட் எலெக்ஷன் ஸ்பீச்சிலேயே மோடி அவர்களெல்லாம் எங்களை இன்வேட் பண்ணவர்கள், படையெடுத்து வந்து எங்களை தாக்கி அழித்தவர்கள். மொஹஞ்சதரோ, ஹரப்பா மொஹஞ்சதரோ அப்படிங்கிற ஒரு நாகரிகம் இருந்துச்சு. அதை 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 இன்வைட் பண்ணி தங்களுடைய வேதம் அப்படிங்கிற வேதிக் ட்ரெடிஷன் எல்லாத்தையும் கொண்டு, எங்களுக்குத்தான் கடவுளை பற்றி தெரியும், நாங்கள் தான் உயர்ந்த ஜாதி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இந்த ஹரப்பா மொஹஞ்சதரோ அந்த சிவிலைசேஷனே தவிடுபொடுவாக்கிய அவங்க அப்போ இன்வைட் பண்ணது, அந்த இன்வைட் பண்ணது யாரு? ஆரியர்கள். அவங்க தான் இப்போ இருக்கிற ஹிந்துஸ், நார்த் இந்தியாவில் இருக்கிற ஹிந்துஸ், வேதிக் பீப்புள். ஆனால் அதை வந்து மற்ற ரிலிஜன், மற்ற இது இருந்துச்சு, சைவர்கள் அப்படிங்கிற மாதிரி, விஷ்ணு அப்படின்லாம் இருந்தது. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கடவுள்லாம் இந்த மாதிரி ஒரு எந்த இசமும் இல்லாமல்லாம் இருந்தது தமிழ்நாடு. அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்து மதம்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிற மோடி கவர்மெண்ட் ரொம்ப, அவர் தான் எலெக்ஷனில் வின் பண்ணி அவர் தான் தலைநூக்கி நிற்கப் போகிறார். ஒரு பெரிய ஒரு ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, மோடி அவர்கள் கல்கி அவதாரம் வரப்போகிறது. யாரோ ஒருத்தங்க நார்த் இந்தியாவில் கல்கி அவதாரம் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பிரபலமான பிறகு அவருடைய கையில் தன்னுடைய கவர்மெண்ட்டை கொடுத்துவிட்டு, இந்த இந்து கவர்மெண்ட் இருக்குல்ல, மோடி கவர்மெண்ட், அதை கொடுத்துவிட்டு சன்னியாசம் வாங்கிட்டு போயிடலான் இருக்காரு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பார்த்தேன். மோடி அவர்கள் பற்றி ஒரு நியூஸ். அந்த அளவுக்கு இருக்கு இப்போ இருக்கிற இந்தியா. இதுதான் மனிதர்கள் இதுவரை கொண்டு வர முயன்ற சமத்துவம், அனைத்து மனிதர்களும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு கருத்து நடைமுறையில் கொண்டு வர முடியவில்லை. ஏன்னா மக்களுடைய அறியாமைகள், படைபலம், ஆதிக்க பலம், பணபலம், பொலிட்டிக்கல் பவர், ஜாதி பவர், இதை எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கிட்டாங்க உலகத்தில். ஆனால் இதையெல்லாம் தவிடுபொடியாக்கி உலகத்தில் இருக்கும் அனைத்தும் ஒன்றுதான், அந்த ஒன்றே ஒன்று, பெயரில்லாத அன்டிஃபைன்ட் எனர்ஜி ஒன்று, அதனுடைய கனவுதான் இந்த உலகம். அதுதான், அந்த ஒன்றுதான் இங்கே பலவாக தோற்றமளிக்கிறது. உங்களுடைய ஐம்புலன்கள் பிளஸ் மைண்டுக்கு உண்மையில் என்ன இருக்கிறது இந்த உலகத்தில், இதற்கடியில் என்ன இருக்கிறது அப்படின்னு என்னுடைய சொந்த ஆன்மீக அனுபவத்தை வைத்து எல்லாத்தையும் எடுத்துரைத்து, அனைத்தும் சமம். எந்த லெவல்னா அவங்க மைண்ட் லெவல் இருக்கு இல்லையா, அந்த லெவலில் நீங்கள் அனைத்தும் சமம் இல்லை. அதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான நிலையில் நீங்கள் பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுது இருந்தீங்க இல்லையா, அந்த சமயத்தில் ஒரு நான்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது இல்லையா, அதெல்லாம் மறந்துட்டீங்க. இப்போ இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். இந்த ட்ரூ ஆன்மீகம் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற ஒரு வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். எப்படி மறந்துட்டு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகம் உங்கள் மேலே விதைத்த ஜாதி வேறுபாடு, உயர்ந்த ஜாதி, சக்திய வம்சம், அப்புறமேல இந்த வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் அது ஒரு கூட்டம், அது ஒரு ஜாதி, அப்புறமேல வாயத்திறந்து சொல்லக்கூடாத
தொடக்கூடாத ஜாதி, இந்த மாதிரி எல்லாம் பிரித்து உலகத்தில் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த இந்துத்துவா இதெல்லாம் நிறைய பேசியிருக்கிறேன். எங்களுடைய தர்மம் தான் உயர்ந்தது. நீங்கள் எங்கே அந்த தர்மத்தை கண்டுபிடித்தீர்கள்? உங்களுடைய போலிச்சாமியார்கள் கண்டுபிடித்தது, புராண கதைகள் கண்டுபிடித்தது. சமீபத்தில் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், அதை பற்றி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் முன்னால். என்ன அப்படின்னா, சுருக்கமாக சொல்லிட்டு, இந்த உலகத்தில் எப்படி வரவிருக்கிறது இந்த உண்மையான சமத்துவம் அப்படின்னு சொல்ல போகிறேன் நான். எப்படின்னா, வீடியோ பார்த்தேன், அதில் அந்த இருக்கிற செய்திகள் எவ்வளவு உண்மையான செய்திகள்னு தெரியல. கேரளாவில் இந்த சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க. அந்த சமயத்தில் நம்பூதிரிகள் அப்படின்ட்டு பிராமின்ஸ், உயர்ந்த ஜாதியினர். அவங்க எப்படின்னா, அந்த சமயத்தில் இந்த சிறு மன்னர்கள் இருக்காங்கல்ல, குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சமயத்தில் அவங்கெல்லாம் திருமணம் பண்ணாலும் சரி, அவங்க அந்த பெண் இருக்காங்கல்ல, இளவரசி, அதாவது பட்டத்தரசி, அவர்கள் அந்த கிங்கோட உடலுறவு கொள்வதற்கு முன்னால் ஒன்று நடக்க வேண்டும். என்ன அப்படின்னா, அங்கே இருக்கின்ற சுற்றில் இருக்கின்ற நம்பூதிரி அவர்களுடன் உடலுறவு கொண்டு பிள்ளையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைதான் அந்த குறுநில மன்னருக்கு பின்னால் வர வேண்டும் ஆட்சிக்கு. ஏன்னா அதுதான் தெய்வ குழந்தை. இந்த தெய்வ குழந்தையை ப்ரொடியூஸ் பண்ணுவது யாரு? நம்பூதிரிகள். அது மட்டும் இல்லை, இந்த நம்பூதிரிகள் ஒரு சேலை எடுத்துட்டு போய் இந்த மற்ற ஐ திங்க் நாயர் ஃபேமிலியை அந்த ஜாதி சேர்ந்தவர்கள் நினைக்கிறேன், தெரியல, மற்ற ஒரு பெண்கள்கிட்ட ஒரு சேலையை கொடுத்துட்டாக்கும் அந்த சேலையை மறுக்கக்கூடாது, வாங்கிக்கணும். வாங்கின உடனே மனைவி ஆகி விடுகிறார். அந்த மாதிரி இருக்கிறது அவர் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அந்த பெண்மணி. ஏன்னா நம்பூதிரி தெய்வத்தின் வழிமுறை அந்த ஒரு பெண்மணியோடு உடலுறவு கொள்ள விரும்புகிறது. இப்படித்தான் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நான் ரீசர்ச் பண்ணி பார்க்கல. முழுசாக இல்லாட்டாலும் கூட நிச்சயமாக என்ன 80% 90% இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப நாளைக்கு முன்னால் இல்லை, சேர சோழ பாண்டியர்கள் இருந்த காலத்தில். நான் சொல்லுகின்ற சமத்துவம் ஒன்றே ஒன்று பலவாக தெரிகிறது இந்த உலகத்தில். உங்கள் கண்ணுக்கு, உங்கள் மைண்டுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்று. அதை அடையணும்னா என்ன வழின்னு சொல்லியிருக்கேன். பேரன்பு ஒன்றுதான், அந்த வழிமுறை ஒன்றுதான் உங்களுக்கு அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு உங்களை எடுத்து சொல்ல முடியும். அன்கண்டிஷனல் லவ், அதை வாழ்க்கையில் எப்படி கொண்டு வருவது அப்படின்ட்டு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். ரொம்ப பேர் இல்லை, சில பேர் அதை வாழ்க்கையில் கடைப்பிடித்து ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அது இன்னும் போய் சேரலை. காரணம் என்ன அப்படின்னா, தலைவர்கள். வள்ளலார் கூட்டமும் அவர்களுக்கு ஒரு தலைவரை உண்டாக்கி இருக்கிறது. பாபாஜி கூட்டம் அவர் ஒரு தலைவரை உண்டாக்கி இருக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த ஒரு கூட்டம் இருக்கிறது. வேதத்தை சொல்லி கொடுத்துருவதற்காக ஸ்கூலில் சொல்லி கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அவரெல்லாம் சுவாமி பிரபல ஆனந்தா ஆகிறார்கள். சுவாமி எக்ஸ் ஆனந்தா, புபலானந்தா, கலரானந்தா, என்ன ஆனந்தாக்கள் ஆகி சுவாமிகள். அவர்களாம் சுவாமி, கடவுள்கள். போய்
அந்த காலத்து நம்பூதிரிகள் மாதிரி எல்லாம் போதிக்கிறது. இந்த மாதிரி கூட்டம்லாம் இருக்கு. நான் அந்த மாதிரி கூட்டம் இல்லை. கிளியராக சொல்லியிருக்கேன். எந்த காலத்திலும் என்னை வணங்க நான் அனுமதிக்க மாட்டேன். ஏனென்றால் அது உங்களிடம் இருக்கும் அறியாமையினால் அப்படி செய்ய முயல்கிறீர்கள். என்ன அறியாமை? நீங்கள் தான் அந்த கடவுளுடைய ஒன்று பிரதிபலிப்பு அப்படிங்கிறத மறந்து அறியாமையில் இருப்பதனால் என்னை தலைவனாக்கி ஜே போட்டு ஊர்வலம் கொண்டு வந்து இன்னொரு மதத்தை மத பிரிவினையை உண்டாக்குவதற்கும் என்று கொண்டிருக்கிறீர்கள். நடக்க விட மாட்டேன் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கேன். நான் சயின்டிஸ்ட், விஞ்ஞானி. விஞ்ஞானம் எப்படி, விஞ்ஞானிகள் எப்படி வேலை செய்கிறார்கள், உண்மையில வேலை அவர்கள் புது தியரிஸ் எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 1979 சப்மிட் பண்ணி 80 பட்டம் வாங்கினேன்னு நினைக்கிறேன். 79 80 வாங்கினேன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் படுகின்ற பாடலாம் பார்த்துட்டு கடவுள்னு ஒன்று இருந்துச்சுனாக்கும் இந்த வெக்கங்கெட்ட கடவுள் எனக்கு என்னிடம் தானாகவே வந்து தன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்ட்டு. வெக்கங்கெட்ட கடவுள் அப்படின்னு எந்த ஒரு இதில் ஏன் எவ்வளவு கோபமாக சொல்கிறேன்னா, அந்த சமயத்தில் மனிதர்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால கடவுள்கள் அதெல்லாம் பொய்க் கடவுள்கள், அறியாமை கடவுள்கள். அந்த கடவுள்லாம் தூக்கி எறிந்து விட்டு அதெல்லாம் உண்மையாக இருக்க முடியாது. உண்மையிலேயே கடவுள் என்றால் என்ன என்று தெரிந்தாக வேண்டும் என்று நான் மெடிடேட் பண்ணேன். எனக்கு நான் கடவுள் என்று புரிந்து கொள்ள வேண்டுமெல்லாம் மெடிடேட் பண்ணல. உலகத்தில் இருக்கும் மக்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள் அப்படின்லாம் தெரிஞ்சு கொள்ளணும்னா அந்த மெடிடேட் பண்ணி அனைத்தும் எனக்கு வந்தது. அது எல்லாத்தையும் பிளேலிஸ்டில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த சமத்துவம், அனைவரும் சமம், எந்த லெவல்னாக்கும் உண்மையான நீங்கள் குழந்தையினர் பிறக்கும் போது இருக்கீங்கல்ல, அந்த மைண்டில் நான்கிற உணர்வு வருவதற்கு முன்னால் இருக்கிறதே அந்த நிலை, அது தெய்வ பிறவி. அதுதான் உண்மையான நீங்கள். அந்த லெவலில் நீங்கள் சமத்துவம், அனைத்தும் சமம். பகவத்கீதையில சொன்னார், கிருஷ்ணர் பரமாத்மா சொன்னார் அர்ஜுனன் கிட்ட, அனைவரும் நான், கொல்பவனும் நான். நீ ஒன்று கொல்றதுனால உங்க தாத்தா கொல்றேனே அப்படின்னு நினைக்காத. தாத்தாவோட தாத்தாவுக்கு தாத்தா அவரு. துரியோதனன் பக்கம் போட்டு போர் செய்து கொண்டிருந்தவர். கொல்லப்படுவதும் நான், கொல்பவனும் நான், அனைத்தும் நான் அப்படின்னு சொல்லி இருந்தார். சமயத்தை அப்படின்ட்டு ஒரு 1000 தலைகள் இருக்கிற மாதிரி ஒன்று காமிச்சிருவாங்க இந்த மகாபாரத கதையிலெல்லாம் போய் பார்த்தாங்க சீரீஸில். ஏன் அப்படின்னா அனைத்தும் நான் காமிக்கிறது, கிருஷ்ண பரமாத்மா காமிக்கிறாருன்ட்டு. அதை சொல்லிக்கிட்டே அதே சமயத்தில் ஜாதி மத பேதம்லாம் சொல்லி, கடைச்சாதி இடைச்சாதின்லாம் சொல்லி மக்களை வேறுபடுத்திய சமுதாயம் இந்த சமுதாயம். இப்போ இருக்கிற அந்த அந்த வழியிலே வந்த சமுதாயம். இதெல்லாம் மாற வேண்டும். அனைத்தும் மாற வேண்டும். அனைத்தும் சமம். இந்த ஒரு நிலை இருக்கும் வரையில் உலகத்தில் பேரழிவு நடந்து கொண்டே இருக்கும். முதல் பேரழிவாக ஒரு மாபெரும் பேரழிவு வர இருக்கிறது. நீ சொல்றான் எவன் கேட்பேன்? இதுவரையிலும் அப்படி பரமாத்மா மாதிரி எல்லாம் படம் பண்ணவங்கெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களாலாம் ஒன்றும் பண்ண முடியல. பகவான் ரமண மகரிஷி சொன்னார், ஒன்றும் நடக்கலை.
பெரியவாள் வந்தெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு, இன்னும் நடக்கலை. நீ சொல்லியா நடக்க போகுது, பார்த்துக்கிட்டே இருங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதனால அறியாமைகள் அகற்றுங்கள். தெய்வ சக்தி கொண்டு வர இருக்கின்ற இந்த மனித சமுதாயத்தின் சமத்துவம் விரைவில் இந்த உலகத்தில் வர ஆரம்பிக்க இருக்கிறது. அதுதான் அன்கண்டிஷனல் லவ், பேரன்பு எங்கும் செழிக்கும். அந்த பேரன்பு செழிக்கும் வரையில் அதற்கு இடையூறு செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி அழிக்கப்படுவார்கள். நீங்களே பார்ப்பீர்கள். அவர்களெல்லாம் ஒருவர் கூட இல்லாத வரையில் இந்த பேரழிவு நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த தெய்வ சக்தி கொண்டு வரவிருக்கின்ற சமத்துவம், சோசியலிசத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள்வி எழுதுங்கன்னு சொல்லி இந்த காணொளியை முடிக்கிறேன்.